5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 15000 ரூபாய் சம்பாதிச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு இருந்தேன். ஓகே. 15000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 35000 ரூபாய் சம்பாதிச்சா நம்ம தான்டா இந்த ஏரியாலே அப்படின்னு இருந்தேன். காசு தான் தீர்ந்துச்சு. இப்ப 35000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 35000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, பாப்பாவுக்கு செலவு, எனக்கு செலவு, வீட்டு செலவு இதெல்லாம் தாண்டி மாசத்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும் தானே என்னால வெளில போய் லக்ஸரியா பார்க்க முடியும். 5000 ரூபாய் வாங்கும் போது உனக்கு செலவு இருக்கும், 10000 ரூபாய் சம்பாதிக்கும் போது செலவு இருக்கும், 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் உனக்கு செலவு இருக்கும். அதேதான் நான் 15000 ரூபாய் சம்பளம் வாங்கினல, அப்ப இதான் யோசிச்சேன். 35000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 15000 ரூபாய் அப்படியே வீட்டுக்கு கொடுத்துடணும், 5000 ரூபாய் நம்ம செலவுக்கு வச்சுக்கணும், 5000 ரூபாய் சேவிங், மிச்சதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கும். சேர்த்தீங்களா இல்லையா? இந்த ஆசையை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருந்தனே தவிர காசை சேர்க்கவே முடியல. 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 15000 ரூபாய் சம்பாதிச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு இருந்தேன். 15000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 35000 ரூபாய் சம்பாதிச்சா நம்ம தான்டா இந்த ஏரியாலே அப்படின்னு இருந்தேன். தீர்ந்துருக்குமே. காசு தான் தீர்ந்துச்சு. இப்ப 35000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்.